ஹாய் கைஸ், வெல்கம் டு SS Sports Info தமிழ். இந்திய கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற கிரிக்கெட் ஜாம்பவான்களான சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், MS தோனி போன்றவர்களின் மாத பென்ஷன் தொகை எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ நம்ம போட்ட லாஸ்ட் வீடியோவுக்கு உங்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, வியூஸும் கொஞ்சம் அதிகரித்து போயிருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ அதிகம் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்னும் IPL தொடரில் விளையாண்டு தான் வந்துட்டு இருக்காரு. நம்ம தலை கிரிக்கெட் தொடரை தாண்டி தோனி ஒரு வணிக சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய நிகர சொத்து மதிப்பு மட்டும் 1200 கோடிக்கு மேலே என மதிப்பிடப்படுகிறது. பிராண்ட் பார்ட்னர்ஷிப், முதலீடுகள் மற்றும் ஆர்கானிக் விவசாயத்தில் ஆர்வம் ஆகியவை ஓய்விற்கு பிறகு அவரை நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பிரபலங்களில் ஒருவராக நிலைநிறுத்தி காட்டுகின்றது. சர்வதேச போட்டிகளில் சுமார் 90 டெஸ்ட் போட்டிகளிலும் 35 ODI போட்டிகளிலும் மற்றும் 98 T20 சர்வதேச போட்டிகளிலும் மகேந்திர சிங் தோனி இந்தியாவிற்காக விளையாடி பெருமை சேர்த்திருக்கிறார். இதில் குறிப்பாக 2011 உலகக்கோப்பை பட்டத்தை வென்று தந்திருக்காரு அப்படின்றது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த நிலையில் BCCI தனது நீண்டகால நலத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு நிதி வழங்குகிறது. அந்த நிதியில் பார்த்தீங்கன்னா 2025 அவர் 50,000 பென்ஷன் தொகை வாங்கிட்டு இருந்தார் மாதம். இந்த ஜனவரி 2026 அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் சேர்த்து 70,000 பென்ஷன் தொகை அறிவிச்சிருக்காங்க. இந்த பென்ஷன் தொகை 70,000 யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட் போன்றவருக்கு மாதம் 70,000 ஓய்வூதியமாக கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங்க்கு 60,000, வினோத் காம்ப்ளிக்கு மாதம் 30,000 நிதி உதவி வழங்கப்படுவதாக BCCI தகவல்கள் வெளியாகியிருக்கு. தோனி, சச்சின் போன்ற வீரர்களுக்கு என்னதான் பென்ஷன் தொகை கொடுத்தாலுமே அது ஒரு தொகையாகவே இருக்காது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதே போன்று ரோஹித் மற்றும் விராட் கோலி போன்ற வீரர்கள் T20 போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் ஓய்வு பெற்றாலும் ODI போட்டிகளில் தொடர்ந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. இதனால் அவர்களுக்கு இந்த பென்ஷன் தொகை பொருந்தாது அப்படின்றதும் முக்கியமான விஷயம் கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓய்வு பெற்ற நம்ம தலை எவ்வளோ பென்ஷன் தொகை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.